ஃப்ரெண்ட்ஸ், நம்மள பெட்ஸ் வளர்க்குற மாதிரி இருந்தா நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர பெட்ஸ் என்னவா இருக்கும்? கேட் அண்ட் டாக். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா போற மாதிரி இருந்துச்சுன்னா எலி, பச்சோந்தி இந்த மாதிரி தானே வளர்ப்போம். ஆனா அந்த போட்டோல இருக்க கில்பர்ட் சீட்டோ ஒரு முதலைய பெட்டா வளர்த்திருக்காரு. ஆமா, 1989 இவர் ஒரு ஃபிஷரா இருந்திருக்காரு. இவர் ஈவினிங் ஒரு ஃபிஷ் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லேக்ல போயிட்டு இருக்கும்போது ஹெட்ல கன் ஷாட் வாங்கின ஒரு முதலை கரை ஒதுங்கி இருக்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப பாவமா வந்துருச்சு. இந்த முதலை எப்படியாச்சும் நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல் பொட்டன்ஷியலும் போட்டு அந்த முதலைக்கான மருந்து, மீன், சிக்கன் அப்படி இப்படின்னு நிறைய சாப்பாடு போட்டு அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு லேக்லயே ரொம்ப பத்திரமா ஒரு ஃபியூ டேஸ்க்கு வளர்த்துருக்காரு. அடிப்பட்ட முதலையோட கண்டிஷன் சரியானோடனே சரி ஓகே நம்ம இந்த முதலை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட்டுருக்காரு. ஆனா அந்த முதலை அவரை விட்டு போகவே இல்லை. இவருக்கு அதை பார்த்து சரியான ஒரு எமோஷன் கனெக்ட் ஆயிருது. சரி ஓகே இந்த முதலை நம்ம வளர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு பின்னாடி இருக்க அந்த லேக்லயே அந்த முதலையை வளர்க்குறாரு. அந்த முதலைக்கு போச்சோ அப்படிங்கிற ஒரு பேரும் வைக்கிறாரு. ஸோ இந்த பேர் வச்சுட்டு அப்படியே அழகா அதை வளர்த்திட்டு இருக்கும் போது அவங்க ஒய்ஃப் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, எதுக்கு நீங்க இந்த மாதிரி முதலையை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா அதை பத்தி அவர் ஒரு விஷயம் கூட கவனிக்கல. போச்சோ கூட கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆகி கூப்பிட்டா வாலாட்டுற நாய்க்குட்டி மாதிரி அந்த முரட்டு முதலையா அழகா அவர் வளர்த்திட்டு வந்திருக்காரு. கடந்த 20 வருஷமா நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடத்தி நிறையவே சம்பாதிச்சிருக்காரு. இதையெல்லாம் தாண்டி 2011 அந்த போச்சோ இறந்ததுக்கு அப்புறம் அதோட இறுதி சடங்கையும் ரொம்பவே அழகா சிறப்பா நடத்தியிருக்காங்க. ஸோ ஒரு இன்டர்வியூ இந்த மாதிரி ஒரு முதலைக்காக உங்க ஒய்ஃப் டிவைஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களே, ஸோ இதை பத்தி நீங்க ஃபீல் பண்ணலையா அப்படின்னு கேட்டதுக்கு, ஒரு ஒய்ஃப் போனா ஒரு ஒய்ஃப் கிடைப்பாங்க, ஆனா ஒரு முதல்ல நமக்கு ஃப்ரெண்டா கிடைக்குமா அப்படின்ட்டு ஒரு அசர்ற மாதிரி ஒரு பதில் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? கமெண்ட் செக்ஷன்ல பிளேஸ் பண்ணிட்டு போங்க. பாய்.